அதிமுக கட்சிக்குள்ளேயே எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பதற்கான வேலை நடப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை எப்படி தோற்கடிக்கலாம்னு ஒவ்வொரு அணியும் இன்னைக்கு அந்த அதிமுகவில் போட்டி போட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துரோகம் பண்ணியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் துரோகம் பண்ணியிருக்கிறார். அமித்ஷாவுடைய காலடியில யார் முதல்ல விழுறதுன்னு அந்த அதிமுக அணிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போட்டியா இருந்துட்டு இருக்கு. வெறும் வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டுமே பண்ற ஒன்றிய பாசிச பாஜகவோட இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்கு. ஒரு கட்சியை கூட அந்த கூட்டணி அமைஞ்சு கிட்டத்தட்ட 8 மாசம் ஆயிருக்கு. ஆனா இன்னும் ஒரு இயக்கம் கூட அந்த கூட்டணி நம்பி இது வரைக்கும் போல. அங்க இருக்கிறவங்க தான் ஒவ்வொருத்தராக பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. நடிகர் கார்த்தியின் வா வாத்தியார் திரைப்படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. நலன் குமாரசாமி இயக்கத்திலும் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் ஞானவேல் ராஜா தயாரிப்பிலும் உருவான படம் வா வாத்தியார். இந்த திரைப்படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக இருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவருக்கு ஞானவேல் ராஜா தரவேண்டிய 21,78 லட்சம் ரூபாயை திரும்ப தரும் வரை படத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்ததுடன் வழக்கு விசாரணையை டிசம்பர் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.